வணக்கம். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருடம் நெருங்கப் போகிறது. இன்று வரை ஜாமீன் வழங்க முடியாத நிலைதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் 345 நாட்கள் மேலாக ஆகியுள்ளது. ஜூன் 14ஆம் தேதி நெருங்கிவிட்டால் ஒரு வருடம் பூர்த்தியாகிவிடும். ஆனால் இன்று வரை அவருக்கான தண்டனையோ அல்லது அவர் செய்த குற்றத்திற்கான நிபந்தனைகள் வழங்கக்கூடிய வகையில் அவரிடம் இருக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் ஜாமீனோ வழங்க முடியாத நிலைதான் உருவாகியிருக்கிறது. வடமாநிலங்களில் இருந்து உயர்தர வழக்கறிஞர்களை வரவழைத்து திமுகவினர்கள் வழக்குகளை நடத்தினாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடியில் இருந்து செந்தில் பாலாஜியை விடுவிக்க முடியவில்லை. மேலும் அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்தால்தான் ஜாமீன் வழங்க முடியும் என்று கூறி பல்வேறு வழக்கறிஞர்களும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தார்கள். ஆனால் அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்த பிறகும் கூட அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடியில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்களால் வெளிவர முடியாத நிலைதான் உருவாகியிருக்கிறது. தற்பொழுது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிவர முடியும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு வருடகால சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மெலிந்த உடலால் மாறிவிட்டார். கிட்டத்தட்ட அவருக்கு வழங்கக்கூடிய உணவு சுகாதாரமாக இருந்தாலும் அவருக்கான உணவு முறை மிக மிக மோசமாக இருப்பதாகவும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முறை அதாவது கடைசி வாய்ப்பு செந்தில் பாலாஜி அவர்கள் வருகின்ற திங்கட்கிழமையன்று கடைசி வாய்தா. இதில் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் எப்படியாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை பெற முடியவில்லை என்றால் அடுத்து 3 மாதங்கள் செந்தில் பாலாஜி சிறையில் தான் இருப்பார். காரணம், அடுத்தது மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகமே கூண்டோடு சிறைக்கு செல்லும். அதில் செந்தில் பாலாஜி மட்டும் என்ன விதிவிலக்கா? அவருடைய குற்றப்பத்திரிகை அனைத்தும் தாக்கல் செய்து கிட்டத்தட்ட 3000 பத்திரிகைகள் தாக்கல் செய்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இதனால் அவர் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வகிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் உண்மைகளை கூற வேண்டும், அதுவும் உள்ளபடி இருப்பதை கூற வேண்டும். அப்பொழுதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க முடியும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறை தண்டனையில் என்ன தண்டனை வழங்கினால் திருந்துவார் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.